ஆட்டுக்கு நம்ம என்ன செய்வோம், தேவையான தீவனம் போடுவோம். கரெக்டா? அதுக்காக தீவனம் மற்ற எல்லா விஷயமும் அந்த ஆட்டுக்கு நம்ம என்ன செய்யறோம், எல்லாமே செய்யறோம். அந்த ஆடு வந்து உன்னுடைய சொல் பேச்சை கேட்கலன்னா நீ என்ன செய்வா? ஒவ்வொருத்தரும் பதில் சொல்லுங்க. என்ன செய்வா? ரெண்டாவது வேற குர்பானி போட்டுவா. சரி, வேற தீனி போடாம சரி, இப்படி என்ன செய்வா? ஒவ்வொரு விஷயமும் என்ன செய்வா? அப்போ இந்த துனியால வந்து நமக்கு வந்து இந்த கையும் நமக்கு சொந்தமா, இந்த கால் நமக்கு சொந்தமா சொல்லு. அப்போ இதுல வந்து எதுவுமே நமக்கு என்ன செய்ய கிடையாது, சொந்தம் கிடையாது. அப்படிதானே? அதாவது நம்ம என்ன செஞ்சா எதுவுமே சொந்தம் கிடையாது. ஆனா அவனுக்காக நம்ம வந்து தொழுவோம். அப்படிதானே? அவனுக்காக நமக்கு என்ன செய்யும், தொழுவணும் தானே? அப்போ எல்லாத்தையுமே நமக்கு வந்து ஃப்ரீடமா நான் கொடுத்திருக்கான் அந்த இறைவன். நீ சொல்றா, நீ வளர்த்த ஆட உனக்கு என்ன செய்யல, தீனி போட்டு உனக்கு சொல் பேச்சு கேட்கலன்னு என்னென்ன அடிலாம் அடிக்கிறியோ, அதே மாதிரி உன்னுடைய இறைவன் இருக்கான்ல, உனக்கு எல்லாத்தையுமே கொடுத்து, அப்ப என்ன செய்யணும், குர்பானியா கொடுக்கணும். இப்ப எல்லாத்தையுமே உனக்கு கொடுத்துருக்கான். அப்ப நீ என்ன செய்யணும், உனக்கு தொழுவணுமா தொழுவக்கூடாதா? அவனுக்கு என்ன அமல்கள் செய்யணுமா செய்யக்கூடாதா? நிறைய தீமை, இத்தனைக்கும் தீமையான காரியங்களை பார்த்துட்டு இருக்கிறா. அப்படி இருக்கும் போது கூட இறைவன் என்ன செய்யறான், உன்னை என்ன செய்யறான், மன்னிக்கிறான். அப்போ கருணையாளர்களா மிக கருணையான யாரு, இறைவன். அப்படிதானே? அப்படி இருக்கும் சமயத்துல நீ என்ன செய்யணும், நீ வளர்த்த ஆடு ஒரு இவ்வளவு தீனி போடுறா, எல்லாம் பண்றா. ஆனா உன் சொல் பேச்சை கேட்கலன்னா உன்னை அடிக்கிறா, இல்ல என்ன செய்ய, அதை குர்பானி கொடுக்கணும்னு நினைக்கிறா. அதே மாதிரி உன்னை படைச்ச இறைவனுக்கு நீ சுஜூ செய்யலனா அப்ப என்ன அர்த்தம்? அப்ப அவன் உன்னை என்னெல்லாம் செய்யணும், அப்படித்தானே? அப்போ இந்த இந்த விஷயத்தை நான் ஒரு எடுத்துக்காட்டா சார் சொல்லிக்கிறேன், ஒரு எக்ஸாம்பிளா சொல்லிக்கிறேன். இது ஒரு சின்ன கான்செப்ட் தான், ஆனா அது பெரிய விளக்கம். அப்படிதானே? சின்ன கான்செப்ட் எப்பவுமே நினைச்சுக்கோ, 5 வேளை தொழுவுங்க, எதுவும் தேவையில்லை. ஓகே, எவ்வளவு என்ன செய்வோம், இதை முடிச்சுக்கோ. ஓகே.